ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த நிஃப்டி சார்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து நான் வந்து அனாலிசிஸ்லேயே வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இப்போ நிறையா வந்து வார் க்ரைசிஸில் தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு சார்ட்ஸு. நம்மளுடைய ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் தன்னுடைய மூமெண்ட்டை வந்து பண்ணிகிட்ருக்கு. நிஃப்டி நான் ரொம்ப நாளாக வந்து நம்ம இதில் வந்து போடணும் அப்படின்னே நான் வந்து ஆசைப்பட்டிருந்தேன். பட் வந்து ஸ்டில் அதுக்கு ஒரு இதே கிடைக்காம தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா, அதை வந்து பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகுமா அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து கேட்குற ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்குது. அதுக்காகவும் இதை வந்து நம்ம நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். சரிங்களா, இது இந்த வீக்கு நிஃப்டி இந்த வீக்கும் வந்து ஒரு டார்கெட் வந்து பண்ணியிருக்கு. பட் நம்ம இந்த வீக் பார்க்க வேண்டாம், ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பண்ண நிஃப்டியை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூ கார்டியனில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ப்ளூ கார்டியனில் இன்ஸ்டன்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆஃபர் டைம் மாட்டிருக்குது, முடிஞ்சிடுச்சு. எனக்கு நம்ம அந்த டைமில் சொல்கிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 4-5 பேர் வந்து வாங்கியிருந்தாங்க, பை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ போய் பார்த்தோம்னா ப்ளூ கார்டியனில் அந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இல்லை. அதுதான் இது. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சுன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து கோல்டன் ஆஃபர் மாதிரி இன்ஸ்டன்ட்டு. சரிங்களா, ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, இன்ஸ்டன்ட். டேரெக்டாக இன்ஸ்டன்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்டு வெறும் $10 மட்டும்தான் கொடுத்துருந்தான். ரொம்பவுமே வேல்யூபிளான ஆஃபரு. பட் நிறைய பேர் விட்டுட்டீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி கேட்டிருந்தாரு. பட் வந்து அந்த ஆஃபர் வந்து தூக்கிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ஆஃபர் இருந்துச்சு, அது இப்போ டோட்டலாகவே தூக்கிட்டாங்க. இப்போ பேசிக் ப்ளூ கார்டியன் 5K அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு $56 சம்திங் இருக்குது. நான் அஃபிலியேட் எதுவுமே பண்ணுறதில்ல, ரெஃபரல் கமிஷன் நமக்கு கிடையாது. ஜஸ்ட்டு வாங்குறது அப்படின்னா அதில் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, பட் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரூல்ஸில் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா, ரூல்ஸை வந்து படித்து பார்த்துட்டு ஓகேன்னா இது பண்ணுங்கள். ஏன்னா ட்ரா டவுனுக்காக தான் வந்து நம்ம 2 ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் போவோம். சரிங்களா, ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸில் ஒரு 10% வரைக்கும் கொடுத்துருப்பான். பட் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு 5%, 6% அந்த ரேஞ்சு தான் வரும். அதெல்லாம் வந்து R&D பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ஒரு ட்ரேடுக்கு 1%க்கு கீழே போச்சுனாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வந்து சடனாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் 2 ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. படித்து பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் அது ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டே அவுட் ஆஃப் இட், அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். சரிங்களா, இந்தியன் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு யூஎஸில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, வார் கிரைசிஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. வாரில் வந்து நம்ம ட்ரம்ப் என்ன நினச்சி பேசுவாப்பில், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இந்த இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்தியன் மார்க்கெட்டில் நான் நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு அப்புறம். சரிங்களா, நிறைய பேச வேண்டாம், டாப்பிக்கில் போயிடலாம். டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏசா WOB அப்படின்னா, WOB வந்து ஒன்று வந்து 4 ஹவர்ஸோட ரிஃப்ளெக்ஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ரிஃப்ளெக்ஷனு, அவ்வளோதான். சரிங்களா, அதனால தான் உள்ளுக்குள்ளேயே இன்னொரு OB வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா நம்ம சார்ட் காட்டிட்டு அப்புறம் இது பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அவுட்ரு இது பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ், அதை நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்சைடு பார்த்தோம்னா 1 ஹவர். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம SMC வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இப்போ இந்த வார் கிரைசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற சார்ட்ஸுக்கும் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் கிரைசஸ்க்கு முன்னாடி இருக்கிற சார்ட்டு. சரிங்களா, அதில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும் SMC. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் நோட் பண்ண வரைக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஒரு டார்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வார் கிரைசிஸ்க்கு நடக்கிற அந்த வார்னால தான் இப்போ வந்து SMC வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒன்று, இது வந்து OB டேப்பு கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே இது எல்லாமே SMCயோட அந்த செட்டப்ஸு. உங்களுக்கு இதில் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இது மிஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து OB டேப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற OB கரெக்டாக டேப்பாக அடிக்குது. அதுவே வந்து வார் கிரைசிஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ட்ரம்ப் போடுற நியூஸ்னால தான் மேக்ஸிமம் மனிப்புலேஷன் வந்து ஆகி
எஸ்எம்சியை தாண்டி உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒழுங்காக ஒர்க் ஆகாத அந்த ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து போச்சு. அப்பவும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா ட்விட்டு இல்லை வந்து வேணும்னே போய் வம்புழுக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறப்பல அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் பிளாக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 4 hours டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டை மாற்றுறேன். நான் வெளியே மார்க் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு 4 hours சரிங்களா. 4 hours பட்டு மேலே போகும் அப்படின்ற அந்த அனாலிசிஸில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 1 hourக்கு வரேன். 1 hourல நான் வந்து கரெக்டாக இந்த ஒரு இது மார்க் பண்ணியிருக்கணும் சரிங்களா. பட் நம்ம மார்க் பண்ணது இந்த மாதிரி தான். ஸோ நான் இதேவே வந்து எடுத்துக்கிறேன். இதோட அந்த பர்பஸ் இதில் எதை வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு டவுன் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில். ஏன் சார் 15 minutes அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப நேரம் உள்ளே இருக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து 15 minutes டவுன் ஃப்ரேம் நான் வந்து கொஞ்சம் இறக்கி அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்த்து நான் வந்து எடுத்து வச்சது தான் இந்த ஒரு டைம் ஃப்ரேம். டேரெக்டாக வந்து மார்க்கெட் உள்ளே வருது 15 minutesனால் டேரெக்டாக உங்களுக்கு வந்து 1 minute உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதுமானது. இங்கே பார்த்தோம்னா சிஆர் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயே நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் வந்து நமக்கு தேவையில்லை. சிஆர் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் சரிங்களா. ரொம்ப ஒரு ஹிட்டிங் ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் ரொம்ப கம்மி தான் சிஆர் வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் சரிங்களா. 100% இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து போகும் சரிங்களா. அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் டார்கெட் ஃபிக்ஸிங் ரொம்பவுமே வந்து குரூஷியல் சரிங்களா. அதை நான் வந்து ஒத்துக்கணும். நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வச்சோம்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நியூஸ் வருது, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது வேர்ல்டு லெவல்லையே, நம்ம இந்தியன் லெவலில் மட்டும் சொல்லக்கூடாது, வேர்ல்டு லெவல்லையே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ இருக்கிற அந்த சினாரியோவில். அதுக்காக நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸிங் வந்து கம்மியாக பண்ணுறதே ரொம்ப நல்லது சரிங்களா. நான் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் ட்ரேட் பண்ணல, பட் வந்து மார்க்கிங்ஸ் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஓப்பனிங் டு எண்டிங் வச்சுருக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஓன் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணாலே வந்து போதுமானது தான். நீங்கள் ஒரு 1:2 எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு ஒரு 1:2 வந்து டீசெண்டான அந்த ஒரு லெவல் தான் சரிங்களா. இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க சரிங்களா. இவ்வளோ தூரம் கூட நமக்கு வேண்டாம். ஒரு 1:2 அசால்ட்டாக, ஒரு 1:2னா அதோ இந்த இடத்துல அசால்ட்டாக நீங்கள் இங்கேயே வந்து பண்ணிடலாம். உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரியல் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு 1:10 அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். பட் 1:10 1:20 நம்ம வந்து எடுக்கிறது தான். பட் எல்லா டைமும் இல்லை அந்த 1:10 20 உங்களுக்கு வந்து வராது. எப்போது ஒரு 1:4 வரலாம், 1:5 வரலாம். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எய்ம் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் போயிட்டு கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்தியன் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவு ஆர்ஆரையும் கம்மியாக வச்சுக்கணும், ரிஸ்க்கையும் கம்மியாக வச்சுக்கணும். அது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு எப்படியோ அப்படி இது பண்ணிக்கங்க. 1:2னா டீசெண்டாக இங்கேயே வந்து முடிஞ்சிடும். உங்களுடைய ட்ரேட் இதோட வந்து கம்ப்ளீட்டு. இது வந்து நம்மளுடைய ப்ரோ லெவல். இங்கேருந்து ஏன் சார் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து ஒரு குட்டி ரிவர்ஸ் வந்து வருது. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி எங்கே சார், எதனால் வந்து அந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து வந்திருக்கும். இவ்வளோ பர்ஃபெக்டாக எஸ்எம்சி ஒர்க் ஆகுது, இங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த நியூஸ்னால தான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து எஸ்எம்சி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஓகே சார், இப்போ என்னுடைய அடுத்த அந்த பிளான் என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து மார்க்கெட்டில் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 minutesல வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 5 minutesல நீங்கள் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, சார் எஸ்எல் போட்டுருச்சு நீங்கள் என்னமோ அதை அடித்த மாதிரி காட்டுறீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கிருந்து ஒரு இது வரைக்கும் நான் வைக்கிற ஒரு 1:2 ரேஷியோ 1:2 ரேஷியோ எனக்கு இங்கேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து இங்கே என்னுடைய டார்கெட் வந்து டார்கெட் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது சரிங்களா. இந்த ஒரு ட்ரேடு வந்து இதோடையே முடிஞ்சுது. ஏன்னா என்னுடைய ஆர்டர் பிளாக் வந்து இந்த பிளேஸு, அந்த இடத்துல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர் வந்து கொடுத்துருக்கோம். சிஆர் வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா சிஆர் இருக்குது. ஸோ என்னுடைய என்ட்ரி ஸ்பாட் அப்படின்றது லாங் எடுக்கிறேன். லாங் எடுத்து என்ட்ரி ஸ்பாட் இங்கே வைக்கிறேன். நான் இங்கே கூட வைக்கல, இங்கே வச்சோம்னா கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் சடனாக என்ட்ரு ஆக முடியாது அப்படின்றதுனால நான் இந்த பிளேஸில் வைக்கிறேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னா சடனாக முடியும். பட் நான் என்ன பண்ணுறேன், பஃபர் ஜோனெல்லாம் வச்சு என்னுடைய ஆர்டர் பிளாக் 5 minutes ஆர்டர் பிளாக்கு வெளியே நான் வைக்கிறேன். வெளியே வச்சு ஒரு 1:2 பாயிண்ட் நான் கொடுத்தோம்னா கூட என்னுடைய டார்கெட் இங்கே புக்கு.
அதாவது இங்கே ஒரு 1:2 நான் காட்டினேன், இங்கே ஒரு 1:2 நான் காட்டினேன். இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1 or 5 minutes இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம், ஜேர்னியை வந்து தொடங்கலாம். சரிங்களா? நம்மளுடைய 1 hour டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக நம்ம தொடங்குவோம். இங்கிருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வேளை வந்து சார் இது அடிச்சிருச்சு, அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, அடிக்காத ஒரு ஓபி அப்படின்னா, நான் இந்த சார்ட்டை கொடுத்ததே அடிக்காததுக்கு முன்னாடி தான். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக வந்து நம்மளுடைய டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ரீசெண்ட்டு ஸ்விங் ஹைக்கு நான் கொடுக்கல, ஆல் டைம் ஹையில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுக்கு நான் டிஎஃப் வந்து மாற்றி காட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஎஃப் வந்து கொடுப்பேன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு டிஎஃப் இருக்குது, அந்த டிஎஃப்பில் தான் நான் வந்து இதோட டார்கெட்டை வந்து இழுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிறையா நாள் எடுக்கும். நான் அதெல்லாம் வந்து இது சொல்ல மாட்டேன். என்ட்ரி 1 நாள் 2 நாள் 3 4 5 6 நாள் வந்து 6 days வந்து ட்ரேடிங் பீரியட் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவுமே வந்து ஒரு சிரமமான ஒரு இது தான். சரிங்களா? இந்தியன் மார்க்கெட்டுங்கிறப்போ ரொம்ப வந்து நமக்கு இதாக இருக்கும். ஸோ எங்கெங்கே டைம் கிடைக்குதோ அங்கங்கே எல்லாம் ஒரு என்ட்ரியை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட்டே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நிறைய இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு 15 minutes அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிஆர், பட் வந்து ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ பெட்டர் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி, 2 என்ட்ரி கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா டேரெக்டாக இங்கே ஒரு என்ட்ரி மிஸ்ஸு, அதனால் அது வேண்டாம். சரிங்களா? 1 இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 4 என்ட்ரி. சரிங்களா? இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செஷனில் அந்த மாதிரி வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சினாரியோ வந்து தெரியும். பட் நம்ம ஒன்று வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ட்ரெண்டு, அதாவது என்ன அப்படின்னா, ட்ரெண்டு பொறுத்து போகிறப்ப ஒன்றும் இல்லை, இங்கே எங்கே நீங்கள் பை எடுத்தாலுமே வந்து சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும், செல் எடுக்காத வரைக்கும். ஸோ வந்து ட்ரெண்டை நீங்கள் வந்து 100% பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் நுழைஞ்சிருக்குது, மேலே போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த இடத்துல நீங்கள் பை போட்டாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.